வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் கிடைச்ச அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மேக்ஸிமம் மார்க்கு 100. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ ஃபஸ்ட் நமக்கு பார்ட் 1ல் 14 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த 14 1 மார்க்கில் கண்டிப்பாக 10 வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து வரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 4 மட்டும் இன்சைடில் கேட்பாங்க. அதனால் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். ஏவேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும் வினா எண் 28 கட்டாய வினா. ஸோ 10 × 2 20. ஹிட்லர் ஜெர்மனி மக்களின் ஆதரவை எவ்வாறு பெற்றார்? How did the Hitlers get the supports from the peoples of Germany? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முசோலியின் ரோமபுரி நோக்கிய அணிவகுப்பின் விளைவுகள் யாவை? What was the results of Mussolini march of Remo? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராமலிங்க சுவாமிகள் சீர்திருத்தங்கள் குறித்து குறிப்பு வரைக. ரைட் ஏ நோட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு லக்னோ ஒப்பத்தின் முக்கிய அம்சங்கள் தொகுத்து வழங்கவும். சம்மரைஸ் த லக்னோஸ் வாக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பதுங்குக்குழி போர் முறை குறித்து நீவிர அறிவது என்ன? பேரிடர் அபாய தீர்வு வரையறுக்கவும். டிஃபைன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், இது இம்பார்ட்டன்ட். பன்னாட்டு வணிகம் வரையறுக்கவும். இன்டர்நேஷ்னல் ட்ரேட். கோயம்புத்தூர் ஏன் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஏன் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க. அதனால் இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. ஒய் இஸ் கோயம்புத்தூர் கால்டு மான்செஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு? செயற்கை எரிவாயு என்றால் என்ன? வாட் இஸ் நேச்சுரல் கேஸ்? வெப்ப குறைவு விகிதம் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை நார்மல் லப்ஸின் ரேட்? இந்தியாவின் செம்மொழிகள் யாவை? வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் இன் இந்தியா? பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. மென்ஷன் த மெம்பர்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ். மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை கிராஸ் டொமஸ்டிக் இன் ப்ராடக்ட்? விகித வரி விதிப்பு முறை என்றால் என்ன? அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ப்ரொடக்டல் டேக்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா 10 × 5 50. ஸோ 5 மார்க் கொஷின் இது. எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 42க்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். ஆன்சர் இன் 10 ஆஃப் த ஃபாலோயிங் 42 கம்பல்சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோடிட்ட இடம் கேட்டாங்க, ஃபில்லிங் த பிளாங்க்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. வேலூரில் 1806 வெடித்த புரட்சியை கூறுக. அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2. அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அவுட் பிரேக் த வேலூர் ரிவோல்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வேறுபடுத்துக. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். உலோக மற்றும் அலோக கனிமங்கள். காரணம் கூறு. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சிற்று காணப்படுகிறது. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ், மெட்டலிக் அண்ட் நான் மெட்டலிக் மினரல்ஸ். கிவ் த ரீசன்ஸ் ஃபார் ஃபாலோயிங் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் கண்டினியூஸ் ரேஞ்ச். சட்டமறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பங்கினை விவரிக்கவும். இது ரொம்ப முக்கியம். டிஸ்கிரைப் த ரோல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் மூமெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. ரைட் அபவுட் த சவுத் வெஸ்டர்ன் மான்சூன். இந்தியாவின் மண் வகைகள் ஏதேனும் 5 குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவல் பற்றி விவரிக்கவும். ஸ்டேட் எனி 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியா. எக்ஸ்பிளைன் த கேரக்டர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில். இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக. கிளாசிஃபை த எக்ஸ்பிளைன் ரோட்வேஸ் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பு சிறப்பு கூறுகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் ஏதேனும் கடமைகளை யாவை? வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரதமரோட என்னென்ன அவருக்கான என்னென்ன பணிகள் இருக்குது, ரொம்ப முக்கியம். இது நல்லா பார்த்துக்கோங்க. பொது விநியோக முறையினை விவரிக்கவும். எலாபரேட் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சிஸ்டம். எம்என்சி வளர்ச்சிக்கான காரணங்களை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ரீசன்ஸ் ஆஃப் க்ரோத் ஆஃப் எம்என்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம்லைன் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றில் காலக்கோடு வரைக. 1910 1930 வரைக்கும். அதே மாதிரி உலக வரைபடத்தில் வந்து குறிக்க சொல்லியிருக்காங்க. கிரேட் பிரிட்டன், பிரான்ஸு, இத்தாலி, ஜெர்மனி. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 × 8 60. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. தீபகற்ப பீடபூமி பற்றி விவரிக்கும். இன்டீரியர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1857 பெருங்காலம் தோல்வியடைவதற்கான காரணங்களை ஆராய்க. 1 புக் பேக்கு, 1 இன்டீரியர். எக்ஸ்பிளைன் த பெனிசுலார் பிளாட்டிஸ். டிஸ்கஸ் த காசஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் ரிவோல்ட் 1857. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய வரைபடத்தில் ஆரல் வள்ளி, நர்மதை, தக்கான பீடபூமி, பன்னாட்டு உயிர்கோள பெட்டகம், தார் பாலைவனம், மேற்கு தொடர்ச்சி மலைகள், பிரதீப் கரிசல் மண் விளையும் பகுதி 1. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு
தமிழ்நாடு வரைபடத்தில் வரலாறு பாலாறு வேடந்தாங்கல் காப்பி விளையும் பகுதி முல்லை பெரியாறு அணை பட்டுத்தொழில் நடைபெறும் இடம் எண்ணூர் விமான நிலையம் இந்திய பெருங்கடல். மார்க் த ஃபாலோயிங் பிளாஸ் ஆஃப் கிவன் இன் ஃபார் அவுட்லைன் மேப். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 8 மார்க் 2 மார்க் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காத வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.